ஸோ guys வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மகிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னா டியூக் 250 தாங்க இருக்குது. லேட்டஸ்ட் மாடலுங்க வண்டி. இந்த வண்டி நானே ரொம்ப நாளாக வந்து ரிவ்யூ பண்ணணும், ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தாங்க வண்டி கிடச்சிருக்கு. சரி வாங்க guys, வீடியோக்கு போகிறக்கு முன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. சரி வாங்க guys, வீடியோக்குள்ளே போகலாம். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 250cc. இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2492. இதுலேயே வந்து லிக்விட் கூல் இன்ஜின் தாங்க கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டருமே ஏதோ இருக்குது பாருங்கள். ஃபேன் வந்து அந்த சைடு இருக்குது, லெஃப்ட் சைடில். நல்லா அந்த சைடில் வந்து ஹீட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க guys. வண்டி பார்க்குறதுக்குமே வந்து செம்ம லுக்காகவே இருக்குது. இதில் வந்து ஹெட்லைட்டே பாருங்கள் guys. பழைய வண்டிக்குமே இப்போ உள்ள வண்டிக்குமே வந்து பயங்கரமாகவே இருக்குது, நல்லா லுக்காகவே இருக்குங்க. எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சாவி எல்லாமே ஆன் பண்ணி காட்டுறேன். UST 4க்கு தாங்க கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். அலாயுமே வந்து ஆரஞ்சு கலரில் வந்து நல்லா லுக்காகவே இருக்குது. 12 சேனல் APS தாங்க கொடுத்துருக்காங்க, பேக்லேயுமே ஃப்ரண்ட்லேயுமே. அப்புறம் இங்கே பாருங்கள், ஜாக்கப் சார் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு கைஸ் பார்க்குறதுக்கு. சைட் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் ஊற்றுறதுக்கு டப்பாவுமே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைஸ். நல்லாயிருக்கு வண்டி. அப்படியே ஃப்ரண்டில் போயிடலாங்க. ஃப்ரண்டில் நான் உங்களுக்கு இப்போ எல்லாமே சாவி ஆன் பண்ணி காட்டுறேங்க. அவருங்க லைட் எரியுதா? எரியல கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே ஒருத்தன் வந்துருக்காங்க கைஸ். நான் உங்களுக்கு சுவிட்சை ஆன் பண்ணி காட்டுறேன் கைஸ். சுவிட்சுமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பாருங்கள் கைஸ், ஃப்ரண்டில் லைட்டுமே வந்து செம்மையாக இருக்குது, LED லைட்டு. யாருக்கெல்லாம் அந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஆங்கிலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. மக்காடுமே வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா சீட் பொசிஷனுமே வந்து நல்லா இருக்குது காய், நல்லா சாஃப்டாக இருக்குது. பின்னாடி டெயில்லாம் போய் பாருங்கள், அப்படியே T ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அது இன்னுமே வந்து நல்லாயிருக்கு. எல்லாமே LED இண்டிகேட்டர் தான். இங்கே பாருங்கள், பில்லியன் உட்கார்றதுக்கே நல்லா பிடிக்கிறதுக்கு சேஃபாக கொடுத்துருக்காங்க கைஸ். நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அப்படியே உள்ளே அப்படியே மீட்ருன்னு பார்ப்போங்க. நியூட்ரு இதுலேயே எல்லாம் வந்துடுது. இங்கே பாருங்கள், நியூட்ரு APS எல்லாமே இப்போ ஸ்டாண்டு போட்டுருக்கேன். அதனால் அந்த லைட்டு வார்னிங் எரிஞ்சிட்ருக்கு. சைடு ஸ்டாண்டு காட்டுது பாருங்கள் கைஸ். இதுலேயே வந்து நிறைய மோடு இருக்குது. சர்வீஸ் அதிலேயே காட்டுது. இங்கே பாருங்கள், ட்ரிப்பு, APS இதுலேயே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க கைஸ். நல்லாயிருக்கு. சுவிட்சுமே வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சரி வாங்க கைஸ், இதுக்கு மேலே வெயிட் பண்ணண்டா, நம்ம அப்படியே வண்டி ஓட்டி பார்க்கலாம். வண்டி உட்கார்றதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். சரி வாங்க வண்டியை வண்டி உட்கார்றதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் காட்டுறேன். நல்லா இருக்குங்க. சரி வாங்க கைஸ் போகலாம், லெட்ஸ் கோ. இந்த வண்டியில் நம்ம டாப் எண்ட் செக் பண்ணுவோமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை கைஸ். இது வந்து வண்டி புதுசு, இப்போ தான் எடுத்துருக்கு. ஒரு 2 மந்த்து கூட ஆகலைன்னு சொல்லலாம். இது வந்து வண்டி புதுசுங்க. வண்டி எடுத்து வந்து ஒரு 3 days அங்கே கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வண்டியில் டாப் எண்ட்லாம் செக் பண்ணல, சும்மா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் செக் பண்ணுவோம் கைஸ். பவருமே வந்து பழைய KTM விட இது வந்து நல்லாவே PSP பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க கைஸ், லெட்ஸ் கோ. நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்குமே. பவருமே வந்து நல்லா இருக்குங்க பாருங்கள் கைஸ். ஓ மை காட், நல்லா பயங்கரமாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அதுலேயே வந்து கியர் ஷிஃப்டர் எல்லாமே காட்டுது பாருங்கள். 5th கியர். நானுமே இந்த வண்டி இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். இது வரைக்கும் KTM ஓட்டினதில்லை கைஸ். பவர் வந்து வண்டியில் பயங்கரமாகவே இருக்குங்க. நான் கூட இப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைக்கலாங்க. சீட்டிங் பொசிஷனுமே வந்து நல்லா உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. நல்லா வந்து இங்கே பாருங்கள், ஹேண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டெடியாக இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் ஊர் சைடில் வந்து ரோடு வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. அதனால் வந்து நம்ம டாப் எண்ட் எல்லாமே வந்து செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 120 தாங்க போகுது. அதுக்கு மேலே வந்து நம்மளால் வந்து செக் பண்ணவே முடியல கைஸ். சரி வாங்க, நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 120 போகலாம். சரி லெட்ஸ் கோ. செகண்ட் கியர் கைஸ்.
நல்லாவே இருக்குங்க. போடா போடா போடா. அசால்ட்டா 130 பிடிக்குதுங்க. நான் கூட இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கலாங்க. ஒரு 250 எப்படி சொல்கிறது, இப்போ 200 சிசிக்கும் 390 சிசிக்கும் வந்து நடுவில் இருக்குங்க. இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 270 இல்லை 280 பக்கத்தில் வருது கைஸ். இந்த வண்டியை கொடுத்த நம்ம ப்ரோக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க. கேட்ட உடனே வந்து வண்டியை கொடுத்துட்டாங்க. சரி வாங்க கைஸ், இங்கே ஓட்டினா மட்டும் தான் உண்டு. சும்மா கிழிச்சிட்டு போதுங்க, நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு 130 போதாங்க புதுசு. ஸோ நம்ம வந்து இது கவனிச்சிங்களா நீங்கள்? ஃபுல் கிளச்சு அப்படியே நம்ம வந்து ஃபுல் த்ராட்டில் விடும்போது வண்டி வாபிள் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இதுக்கு மேலே செக் பண்ண வேண்டாம். நம்ம வந்து புதுசு அப்படிங்கும்போது போதும் கைஸ், 130 போதும். நல்லா பவருமே வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் வந்து KTM 250 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக எடுக்கலாங்க. வேல்யூ ஃபார் மணிங்க. நான் கூட கேமரா ஆஃப் ஆகிட்டோன்னு நினச்சேன் கைஸ். ஆனால் கேமராலாம் ஆஃப் ஆகலை. அது வந்து நம்ம ஒரு வெளிச்சத்துக்கு அப்படி இருக்குங்க. வெயில பாருங்கள் எப்படி அடிக்குதுன்ட்டு. யாராவது 250 எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாகவே எடுங்க. நல்லாவே இருக்குது. நான் உங்களுக்கு லுக் வைஸுமே வந்து ரோட்டில் விட்டு காட்டுறேன் கைஸ், பாருங்கள். இதாங்க வண்டியோட லுக்கு. செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், புதுசு, நம்பர் பிளேட் கிடையாது. மிரருமே வந்து நல்லா இருக்குது பாருங்கள். டாமினர் 400 கொடுத்த மாதிரியே எடுத்துருக்கு. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பாருங்கள். ஆனால் டியூக்கில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன இருந்தாலும் PS4 PS3 சவுண்டு வந்து இப்போ வரது இல்லை கைஸ். ஸோ மேபி எல்லாருக்குமே இந்த வண்டியை பற்றி தெரியும். ஸோ அதனால் ரொம்ப ரிவ்யூ பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. சரி, லாஸ்ட் டைம் கைஸ். 3rd gear, 4th gear, 100 கைஸ். நல்லா இருக்குங்க. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பவர்லாம் வந்து சும்மா தார் மாறா போகுதுங்க. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 270 280க்கு ஒர்த்தா அப்படின்னா ஒர்த்துங்க. சரிங்க, வண்டியை நம்ம ப்ரோட்ட கொடுக்குற டைமும் வந்துட்டு. ஸோ கொடுத்துடலாம் போயிட்டு. கேட்ட உடனே தந்துட்டாங்க வண்டியை. யாருமே வந்து புதுசாக வந்து அப்படி தரமாட்டாங்க. ஸோ இவர் வந்து கேட்ட உடனே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயே வந்து அவரை பாராட்டலாம் கைஸ். எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கேங் எல்லாமே ஒரு வாரமாக நிற்க பாருங்க கைஸ். இதாங்க நம்ம ஊர் ஃபுல்லாகவே வந்து செம்மண்ணாக தான் இருக்கும் பாருங்கள். அதோ பாருங்கள், பாம்போல எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். எல்லாருமே நம்ம ஆளுக்க தான். என்னால் இப்படி உட்காந்துருக்கியா? சரி, ஓகே, நானும் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. அதோ பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கானுன்ட்டு.